Hey guys, welcome back. Jolly Goli Pia, Jalale Vatu Pia, Bele Jotikia, Palale Tolikia. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லைட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கங்குவா ரோஸ்ட் வந்து இனிமேல் ஓடிடியில் படம் வரட்டும், அதுக்கப்புறம் போடுற ரோஸ்ட் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எரும முருகேசாவிலையும் சரி நிறைய சேனல்லையும் கங்குவா ரோஸ்ட் வர நீங்க எல்லாம் சொல்றீங்க அந்த சேனல்ல ஒரே ஒரு வாட்டி பண்ணுங்க, இந்த சேனல்ல ஒரே ஒரு வாட்டி பண்ணுங்கன்னு. ஸோ ஓடிடியில் வந்துடட்டும், இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேர்த்து பண்ணுவோம். இப்போ கங்குவா படத்துக்கு அப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி வந்தது இல்லை. அதாவது எல்லா படத்துக்குமே படம் நல்லா இல்லைன்னா ரிவ்யூஸ் கொஞ்சம் வர்றது சகஜம் தான். ஆனா கங்குவா படத்துக்கு வந்து யாரா அந்த டைரக்டர், அவனை நான் கொல்ல போறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே ரிவ்யூங்கிற பேர்ல ஒரு சில பேர் ரிவ்யூங்கிற பேர்ல கொஞ்சம் ஓவராகவே அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை சாக்கா வச்சுட்டு நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்ல. எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் வரைக்கும் எவனும் ரிவ்யூ சொல்லக்கூடாது எந்த படத்துக்கும், எல்லா படத்துக்கும் இனிமே. முக்கியமா அந்த தியேட்டர் வாசல்ல யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த போய் அந்த கேமரா வச்சு மைக் வச்சு நிற்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணவே கூடாது, எங்களுக்கு பிசினஸ் பாதிக்குது, அவங்க ஃபேக் ரிவ்யூஸ் பரப்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது கோர்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இது வந்து பேச்சு சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வந்து நல்ல படம் எடுத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் வருது, எடுக்கிறது ஒரு குப்பை படம், அதில் உங்களுக்கு இவ்வளவு இது வேற அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகி போகிறதுல என்ன உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை பேர் சேர்ந்து சதி பண்ணி அந்த படத்துக்கு பேட் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது அந்த படம் பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு இல்லைங்க படம் நல்லா தான் இருக்குன்னு அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்ல படங்கள் எப்படியும் ஓடிடும். ஸோ ஒரு ரிவ்யூஸ்னால மட்டுமே ஒரு படம் வந்து ஓடவே இல்லைங்க அப்படின்னா அது வந்து ஏத்துக்க முடியாத ஒன்று. ஒரு ரிவ்யூவரோ ஒரு குறிப்பிட்ட ரிவ்யூவர்ஸ் நினைச்சு ஒரு படத்தையே அத்தனை கோடி ஆடியன்ஸ், வேர்ல்டு வைடு இருக்கிற அத்தனை கோடி ஆடியன்ஸுக்கும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் ரிவ்யூவர்ஸ்னால அந்த படத்தையே பேடா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா டவுட். படம் ரிவ்யூவர்ஸை தானே நிறைய பேர் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் சுய புத்தின்னு ஒன்று இருக்குல்ல. பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரிவ்யூஸ் பார்த்தா ஆமாங்க நானும் பார்த்தேன் இப்படித்தான் இருக்கு, இல்லைங்க இவன் போய் பேசுறான், இவன் ரிவ்யூஸ் எல்லாம் நம்பாதீங்க, நான் பார்த்தேன் படம் நல்லா இருக்கு, இவன் காசு வாங்கிட்டான், இது ரெண்டும் தான் ரிசல்ட்டா வரும். ஆமாங்க நானும் பார்த்தேன் இவர் சொல்ற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா போச்சு. படம் ரிவ்யூவர்ஸுக்கு மட்டும் இல்ல ஜெனரல் ஆடியன்ஸுக்குமே அப்படித்தான் தோணுது. அப்படின்னும் போது வேற வழி இல்லை, நீங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க, அதை மாத்தி நீங்க எடுக்க வேண்டியது உங்க கடமை. அதை விட்டுவிட்டு ஏதோ ரிவ்யூவே பண்ணக்கூடாது, 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடு, 3 நாளைக்கு அப்புறம் தான் நீங்க ரிவ்யூவே பண்ணணும் அப்படின்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் எல்லாரும் படம் பார்க்கவே வருவாங்க. நீங்க இப்படி நினைச்சு சொன்னா எல்லாரும் ரிவர்ஸ்ல அப்படி பண்ணிடுவாங்க. ஓகே, எங்களுக்கெல்லாம் படம் பார்த்தா 3 நாளைக்கு வாயை பொத்திட்டு இருக்க முடியாது சார், அதனால நாங்க எல்லாரும் மொத்த ஆடியன்ஸும் சேர்ந்து 3 நாளைக்கு அப்புறம் நாங்க வந்து படத்தை பார்க்குறோம் அப்படின்னா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணி 3 நாள் தியேட்டர் எம்டியா இருக்கும், 3வது நாள் தான் ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரி ஓட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு நீங்க எடுத்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது, எங்களோட காசை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதுக்கு ரிவ்யூ சொன்னாலும் ரிவ்யூன்னு சொல்லக்கூடாது, தியேட்டர் வாசலுக்குள்ளேயும் வரக்கூடாது, கேஸ் போடுற அளவுக்கு போயிருக்கீங்க. நல்ல வேலை கேஸ் உங்களுக்கே ஆப்பா திரும்பிடுச்சு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இதை தமிழ் லைட்ல ஒரு 30 நிமிஷத்துக்கு அவர் பேசியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடுவில் எங்கேயுமே பாஸ் பண்ணாம ஒரு 30 மினிட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு நிறுத்துவோம். சரி வாங்க, இது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தமிழக கிளம்புவருக்கும் வணக்கம். திரையரங்க உரிமையாளர் சங்கம் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதாவது தேட்டர்ல படம் பார்த்துட்டு வர மக்கள் கிட்ட தேட்டர் காம்பவுண்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த பப்ளிக் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல ரிவ்யூ எடுக்கும்போது மக்கள் படம் நல்லா அப்படின்னா அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க, அதனால அந்த படம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்ஸ்ல ரிவ்யூ அப்படின்ற பேர்ல பயங்கரமா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுனால இந்த ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி, இதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திரையரங்க உரிமையாளர் சங்கம் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் கங்குவா திரைப்படத்தோட அந்த பெரும் தோல்வி, அதுக்கு வந்து அந்த நெகட்டிவ் விமர்சனம் தான். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ச திரைப்படத்துக்கு இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் விமர்சனம் வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்திலே சாரி போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆரம்பத்திலே போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சில படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து நீங்க பேன் பண்ண சொல்லுங்கல்ல. ஏன்னா அது வந்து உங்களுக்கு லாபம், அவங்க சொல்கிற பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால உங்களுக்கு லாபம் வர்றதுனால அது ஓகே. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னால் உங்களுக்கு அது நஷ்டம் வருதுன்னும் போது உங்களுக்கு அது பிரச்சனை ஆகுது. இப்போ நாங்கள் ஒரு படம் பார்க்குறோம், எங்களுக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னா மக்கள் ஏன் கேஸ் போட முடிய மாட்டேங்குது? அந்த படத்தோட டைரக்டர் மேலேயோ ப்ரொடியூசர் மேலேயோ அந்த கதையை செலக்ட் பண்ண ஹீரோ மேலேயோ எங்களால் கேஸ் போட முடியலையே. வை? நாங்களும் காசு கொடுத்தானே படம் பார்க்குறோம். என்ன சார் உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா?
நிறைய திரைப்படங்கள் அது மாதிரி நடந்தது. உதாரணத்துக்கு இந்தியன் 2 திரைப்படம். ஆக்சுவலா கமல் சார் என்னதான் தமிழ் சினிமாவும் இந்திய சினிமாவும் லெஜெண்டா இருந்தாலும் கூட கமல் சாரே ஆனாலும் படம் பிடிக்கல அப்படின்னா அதை வச்சு செய்வான் அப்படின்ற மாதிரி இந்தியன் 2 திரைப்படத்துக்கு அவ்வளோ ட்ரோல். ஏன் பரிதாபம் சேனல்ல கூட இந்த இந்தியன் 2 திரைப்படத்தை ஸ்பெஷலா சந்திரமுகி 2 இந்த கோட் அந்த கோட் படத்தோட இந்த டிஹெச்சிங் சாங் ப்ரோமோ வந்ததும் பாரபட்சம் பார்க்காம பயங்கரமா கலாச்சி தள்ளியிருந்தாங்க கோட் திரைப்படத்தை. இந்த சோசியல் மீடியால பயங்கரமா கலாச்சி எல்லாமே பெரிய ஹீரோக்களோட பெரிய பட்ஜெட் திரைப்படம் தான். அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க மட்டும் ஓவரா பில்டப் கொடுத்து ஓவரா வாய் பேசுனது ஒரு மிக முக்கியமான காரணம். சோ அந்த வகையில தான் இந்த கங்குவா திரைப்படத்தையும் சோசியல் மீடியால பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்துக்கு அவங்க ஓவரா பேசி ஓவர் ஹைப் ஏத்துனால்தான் எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை அப்படின்னால அந்த திரைப்படத்துக்கு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த எந்த படத்துக்கும் எதிர்வினை ஆற்றாத இந்த திரைப்பட உரிமையாளர் சங்கம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த கங்குவா திரைப்படத்தோட தோல்வியை மற்றும் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீ விஜய் அஜித் படத்தை கூட நீ கலாச்சிக்க அது எப்படி நீ சூர்யா படத்தை கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. அதுலயும் இந்த கங்குவா திரைப்படத்துக்கு வந்த இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை இவங்க எப்படி மாத்தி கொண்டு போறாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே இந்த சூர்யாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரியும் அதனாலதான் படம் அவ்வளவு சூப்பரா இருந்தும் நீங்க எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டு போறாங்க. அதுலயும் படம் நல்லா இல்ல அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து சூர்யா எவ்வளவு நல்லவர் தெரியுமா, சூர்யா எத்தனை பேர் படிக்கிறவங்க தெரியுமா, சூர்யா மாதிரி ஒரு தங்கமான மனுஷனே கிடையாது தெரியுமா, நீங்களே ஏன் தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த சூர்யாவுக்கு தனிப்பட்ட முறையில முட்டு கொடுத்து கங்குவா படம் ஒரு தலை சிறந்த படம் நீங்க வந்துட்டு வேணுட்டே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இவனுங்க இந்த சோசியல் மீடியால எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னா தெலுங்கு திரைப்படங்கள் தான் அட்டாக் பண்றாங்க, மலையாள திரைப்படங்கள் அட்டாக் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு இன்னும் மேல போயிட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கு படமே பார்க்க தெரியல, இவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜோக்கர்ஸா இருக்கிறாங்க, தமிழ் மக்களுக்கு படம் பார்க்க தெரியலன்ற அளவுக்கு இவங்க பேசுற பேச்சும் இவங்க போற மீம்ஸும் எப்படி இருக்குன்னா அந்த படம் ஏத்தின கடுப்பை விட இவங்க தனிப்பட்ட முறையில ஒரு மாதிரி மட்டமான ரகமா தான் இவங்க செயல்படுறாங்க. அதுலயும் இதே நீங்க தெலுங்குல இந்த மாதிரி ஒரு படம் வந்திருந்தா கன்னடத்துல வந்திருந்தா நீங்க ஆகா ஓகம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க. ஆனா தமிழ் ஒரு புதிய முயற்சிக்கு நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி இந்த தமிழ் மக்களுக்கு படமே பார்க்க தெரியல. கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எவரும் நல்லவர் தெரியுமா, அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு கடைசியில எங்க வந்து நிப்பாட்டுறான் அப்படின்னா இந்த படம் ஓடாத காரணமே விஜய் அஜித்தோட அவங்களோட ஃபேன்ஸ் தான். அவங்க தான் வேணுமே இந்த படத்துக்கு நெகட்டிவ் பண்றாங்க. ஆனா தமிழ் சினிமால சூர்யா விக்ரம் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் வந்துட்டு கிடையவே கிடையாது அப்படின்றானுங்க. ஆக்சுவலா விஜய் அஜித் ஃபேன்ஸா ஆப்போசிட்ல வச்சு அவங்களால தான் படம் ஓடல, அவங்க தான் நெகட்டிவ் பரப்புறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு விக்ரம் கூட சேர்த்துக்கானுங்க. விக்ரம் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் கிடையாது, அதே மாதிரி தான் சூர்யாவும். நீங்களா இதெல்லாம் வேம்டே பண்ணி படத்தை நீங்க வந்துட்டு நெகட்டிவ் பரப்புறீங்கன்ற மாதிரி படம் ஃபிளாப் ஆன அடுத்த நாள்ல இருந்து இவனுங்க தனியா சோசியல் மீடியால ஸ்கேம் பண்ண பண்றாங்க. இல்ல படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, சூர்யா வந்துட்டு ரொம்ப நல்லவர் அப்படின்னு எதுக்குதான் அப்படி மட்ட ரகமா நடந்துக்கிறான்னு தெரியல. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல இவனுக்கு கொடுத்தது ஓவர் பில்டப்புக்கு அதை நம்பி போன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த படத்தை வாங்கின தியேட்டர்காரனும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ். இதெல்லாம் தாண்டி படத்தோட பிரச்சனையா இருந்தது அந்த படத்துல வந்த சவுண்ட், அதே மாதிரி படத்துல இருந்த ஸ்கிரீன் பிளே, அதாவது அந்த படத்தை அந்த எடுக்கல அதுதான் உண்மை. இந்த படம் ஆமா சரியில்லை அப்படின்னாலதான் அந்த படத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் மேல ட்ரிம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த தியேட்டர்ல சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு மாதிரி என்ன சொல்றது டபரெல்லாம் போட்டு உருட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னால 2 பாயிண்ட வால்யூமை கம்மி பண்ணுங்க அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரே சொல்லியும் கூட இவனுங்க அந்த படத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுத்து சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க இந்த சோசியல் மீடியால ஸ்கேம் பண்றதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க. ஒருத்தர் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல வந்துட்டு ஒரு மாதிரி பொங்கி எழுந்தார்ல ஒரு வயசான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாரு இல்லையா, அவரோட போட்டோ ட்விட்டர்ல போட்டு இவனை கண்டுபிடிச்சு இவனை காலி பண்ண அப்படின்ற மாதிரி இந்த மாஃபியா கும்பல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பைத்தியகாரத்தனமா நடந்துட்டு இருக்காங்க. சரி சூர்யா சாரோட ஃபேன்ஸா ஏதோ அறிவுறுத்தனமா பைத்தியகாரத்தனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சூர்யா சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல அந்த படத்தோட குழுவும் சரி ஏன் சூர்யா சார் ஃபேமிலி மொத்தமே கிட்டத்தட்ட அப்படிதான் செயல்படுறாங்க. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே மெச்சூரிட்டியான ஃபேன்ஸ் அப்படின்னு நான் நம்பினது மொத்தம் 2 பேருக்கு மட்டும் தான். ஒன்னு கமல் சாரோட ஃபேன்ஸ், இன்னொன்னு சூர்யா சாரோட ஃபேன்ஸ். பட் இந்த கங்குவா திரைப்படத்தோட தோல்விக்கு அப்புறம் இந்த சூர்யா சாரோட ஃபேன்ஸும் மெச்சூரிட்டி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சூர்யா சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சூர்யா சாரோட ஃபேமிலியுமே கூட இந்த கங்குவா திரைப்படத்தோட தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம தான் இந்த திரைப்படத்தோட தோல்வியை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கங்குவா திரைப்படம் சரியா எடுக்காதனால படத்துக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சூர்யா சாரோட வைஃப் ஜோதி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த கங்குவா திரைப்படத்துக்கு எதிராக வேணும்னு அவதூறு பரப்புறாங்க. படத்துல முதல் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தான் சரியில்லை, மற்றபடி படம் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த படத்தை தொடர்ந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றது அந்த முதல் 20 நிமிஷம் மட்டும்தான். அந்த முதல் 20 நிமிஷத்துக்குள்ள நம்மள வந்து அந்த கதைக்குள்ள அவங்களே 15 நிமிஷம் மொக்கையா தான் இருக்குன்னு அந்த 1/2 மணி நேரம் மொக்கையா தான் இருக்குன்னு அவங்களே அந்த பிரான்சிஸ் போர்ஷன் நல்லா இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டதோடய முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் இது சரியில்லை, ஆனா இது மேடம் நீங்க பேசலாம் மேடம், இப்ப எங்கட 1/2 மணி நேரத்துக்கான காசை எடுத்துட்டு மிச்ச காசை கொடுங்கன்னு கேட்டா தருவீங்களா? இல்ல இப்போ வாண்டட் அப்படின்னு ஒரு தாத்தாவை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களே, தைரியமானவங்களா இருந்தா அந்த தாத்தா வந்து, இந்தாங்க தாத்தா உங்களுக்கு படம் பிடிக்கலையா, இவ்வளவு பொங்கி எழும்புறீங்க, இனிமே இப்படி பேசாதீங்க, இந்தாங்க நீங்க படம் பார்த்து வேஸ்ட் பண்ண காசு, அவரோட டைம் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது, பட் அந்த காசை ஒருத்தராது கொடுங்களேன். அவர் இப்போ காசையும் கொடுத்து அவருக்கு படம் பிடிக்கலன்னு ஒரு விஷயத்த வந்து கோபமா சொன்னா அவரை வாண்டட் லிஸ்ட்ல போட்டு தேடுவீங்க. ஒருத்தவங்க சூர்யாவை வந்து யாருங்க அந்த சிறுத்தை சிவா, அவனை நான் கொல்ல போறேன் அப்படின்னு ஒருத்தர் அந்த டைரக்டரை கொலை வெறியோட ஒரு தாத்தா தேடுறாருன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு சூர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சூர்யாவை எவ்வளவு பிடிச்சி எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் ஒரு படத்தை பார்க்க வந்தா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கோவம் வருது. கொண்டு போகல அப்படின்னா அந்த படத்தை தொடர்ந்து பார்க்குற அந்த விருப்பம் அப்படின்றது நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அந்த முதல் 20 நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முதல் 20 நிமிஷமே சரியில்லை அப்படின்னும் போது அங்கேயே அந்த படம் காலி ஆயிடுச்சு. சூர்யாவின் நடிப்பு பாராட்டக்கூடிய வகையில் இருக்கு. சினிமாவை முன் நகர்த்துக்கான கனவை கொண்ட நடிகராக சூர்யாவை நினைத்து சமூக வலைதளங்களில் எதிர்மறையான விமர்சனங்களை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. இதற்கு முன் இரட்டை அர்த்த வசனங்கள், பெண்களை பின்தொடர்தல், பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகள் கொண்ட திரைப்படத்தை கூட இவ்வளவு விமர்சிக்கவில்லை. படத்தின் முதல் காட்சி முடிவதற்கு முன்பாகவே பலரும் எதிர்மறையான விமர்சனத்தை கூறினர். இவர்கள் சினிமாவின் வளர்ச்சிக்கு எதையும் செய்யவில்லை. இதை நான் சூர்யாவின் மனைவியாக சொல்லவில்லை, சினிமாவின் ரசிகையாக சொல்கிறேன். சூர்யாவை நடித்து எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை நோட்டுருந்தாங்க. ஆக்சுவலா தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரியபட்ச திரைப்படங்கள், எவ்வளவு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம்லாம் வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் இந்த சினிமா ரசிகா அவங்க எந்த ஒரு கருத்தும் சொன்னதில்லை. இன்னைக்கு அவங்க கணவரோட திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்த உடனே இவ்வளவு பெரிய அறிக்கை ஒன்று விடுறாங்க. இவங்க இந்த மாதிரி அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த பக்கம் பார்த்தா திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்று விடுறாங்க. நீங்க இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தனால இந்த தமிழ் சினிமாவே நாசமா போகுது, அதனால இந்த பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த யூடியூப்ஸ்ல இந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. சரி, அந்த அறிக்கை விடுறதுல யாரெல்லாம் முக்கியமா பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல ட்ரெஷரரா, அதாவது பொருளாளராக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தனஞ்சயன். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா திரைப்படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அவர் தான் இந்த கங்குவா திரைப்படத்துக்கு பயங்கர ஹைப் ஏற்றி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணுது. இந்த கங்குவா திரைப்படத்தை நாங்க வந்து 38 லாங்குவேஜ்ல எடுக்கிறோம் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்தது தனஞ்சயன் தான். அதே மாதிரி அதுல வைஸ் பிரசிடென்ட் யாரா அப்படின்னா எஸ்ஆர் பிரபு, சூர்யா ஃபேமிலி, சூர்யாவோட சொந்தக்காரர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் டூர், லான்ச்லாம், சந்திரமுகி, இந்த திரைப்படத்துக்குலாம் எதுக்குமே பொங்காத திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் கங்குவா திரைப்படத்துக்கு மட்டும் பொங்கினார் இல்லையா? அவங்க எல்லாம் ஒரே ஊருக்காரங்க. அதாவது சினிமா தொழில் அப்படின்றதே ஒரு குடும்பம் தான். ஆனா இவங்க ஒரே ஒரு குடும்பத்தோட லாபத்துக்காக மட்டும் இந்த மாதிரி செயல்படுறது அப்படின்றது அந்த மக்களையும் ஏமாத்தி இந்த சினிமா தொழிலையும் ஏமாத்துறதுக்கு சமம். ஏன்னா இந்தியன் டூ திரைப்படம் வெளியாகும் போது அந்த திரைப்படத்தை சோசியல் மீடியால எந்த அளவுக்கு விமர்சிச்சாங்க, எந்த அளவுக்கு பயங்கரமா கலாச்சி தள்ளாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் பெரிய பட்ச திரைப்படம் தான். இன்னொன்னு அந்த படமும் மொக்கையா இருந்து அதனால பயங்கரமா கலாச்சாங்க. ஆனா அப்பெல்லாம் இவங்க யாருமே இந்த மாதிரி பொங்கி எழல. ஏன்? விஜயாட்சி திரைப்படத்துக்கு வர நெகட்டிவ் விமர்சனமா? இந்த விஜயாட்சி திரைப்படங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வரும்போது இவங்கள யாரும் இந்த அளவுக்கு பொங்கி எழவே இல்லை. ஆனா கங்குவா திரைப்படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கங்குவா திரைப்படத்தை நீங்க இந்த மாதிரி கலாய்க்க கூடாது, அதுக்கான நெகட்டிவ் விமர்சனம் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு தியேட்டர்ல பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது, நீங்க வந்து ரிவ்யூவே பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, நீங்க விஜயாட்சி படத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு வேணா கலாய்ச்சிங்க, மற்ற ஹீரோ படத்தை நீங்க எப்படி வேணா கலாய்க்கலாம், எப்படியா நெகட்டிவ் விமர்சனம் பண்ணலாம், ஆனா சூர்யா படத்தை மட்டும் நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு குடும்பத்தோட அந்த லாபத்துக்காக, ஒரு குடும்பத்தோட நலனுக்காக மட்டும் நீங்க இந்த மாதிரி செயல்படுறது அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கே நல்லது கிடையாது. இவங்க அடிக்கடி பயன்படுத்துறது கங்குவா திரைப்படத்துல தனி மனித தாக்கத்தை நிறைய வெட்டு, சூர்யாவை தனிப்பட்ட முறையில் பயங்கரமா தாக்குறாங்க அப்படின்னு. விஜய் அஜித்தை விடவா சூர்யாவை தாக்கிட்டாங்க? கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை என்ன? படம் சரியா இல்ல, அதனால மக்கள் அதை ஏத்துக்கல, அதனால படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க, இதுதான் உண்மை. அப்போ அந்த படத்தை சரியா எடுக்காத அந்த படத்தோட இயக்குனர் சிவா அவர்கள் தான் கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேல செலவு பண்ணி டெக்னிக்கலா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தும் ஒரு ஹீரோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டும் அந்த திரைப்படத்தை சரியா எடுக்காம சொதப்பி இப்படி ஒரு மோசமான திரைப்படத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் மேல தான் கோவப்படணும். அதை விட்டுட்டு படத்தை நீங்க சரியா எடுக்கல அப்படின்னு சொல்ற மக்கள் மேல கோவப்படுறதுன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் தான் படம் பார்க்க தெரியாத மாதிரியும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தான் சூர்யா அவர்கள் அந்த தனி மனித தாக்குதல் நடத்தின மாதிரியும், அதனாலதான் கங்குவா படம் ஃபிளாப் ஆன மாதிரியும் பேசிருக்காங்க. மத்த ஊர்ல செமையா வசூல் பண்ணிருக்கணும்ல. சொல்ல போனா தமிழ்நாட்டை விட மத்த ஸ்டேட்ல தான் இந்த படத்தை போட்டு பயங்கரமா கலாச்சு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. கேரளால செம்மையா கலாச்சு சொல்றாங்க. இந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ரிவ்யூஸ் வந்து மொத ரிவ்யூ வந்தது வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து. ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற மலையாளம் பேசுறவங்க, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி, மலையாளத்துல திட்டிட்டு போறாங்க. என்ன திட்டுறாங்க தெரியுமா? அவங்க முக்கியமா சொன்னது,
யாரையுமே பாரபட்சம் பார்க்கல. பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம் நாங்கள் சூர்யா ஃபேன்ஸ், எங்களாலே முடியலை. அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் எப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலும் எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி அந்த சின்ன பையன் கொண்டு நான் நான் பார்த்த தமிழ் ரிவ்யூவே நெட்டில் வராமல் ஏர்லி மார்னிங் அந்த வெளிநாட்டில் ஒரு டைமிங்கில் படம் பார்த்துருப்பாங்களே அந்த ரிவ்யூஸ் எடுத்து போடும்போது மலையாள ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கழுவி ஊற்றுனது. அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இல்லை, இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்க தெரியலை, சாரி நாங்கள்லாம் முட்டா பயலுங்க. மற்ற ஸ்டேட்டில் படம் ஓடி இருக்கணும்ல, என்ன சார் ஆந்திராவில் இன்னும் மோசம். നോക്കി വേണം പടം എടുക്കാൻ, മനസ്സിലായില്ലേ? ആണാ ടിക്കറ്റ് ഇട്ടത് 480 കൊടുത്താണ് ടിക്കറ്റ്. 480 എനിക്ക് വിഷമമുണ്ട്. ഞാൻ ആട്ടോ ഓടിയ പൈസ 480 രൂപ. എനിക്ക് ആര് തരും? വീട്ടിലെ ചെലവിന് കൊടുത്തില്ല 250 രൂപ. 350 കോടി പോയ പ്രൊഡ്യൂസർ 350 അവനാ. അതായത് പടം നമ്മൾ എന്റെ അടുത്തുള്ള പെണ്ണ് ഉറങ്ങണത് അടുത്ത முக்கியமா இவங்க வந்துட்டு அதிகமா போக்கஸ் பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் அதிகமா வந்ததே நார்த் சைட்ல மட்டும்தான். இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்தது அப்படின்னா ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் தான் புறக்கணிச்சாங்க அப்படின்னா நார்த்ல ஓடிக்கணும், இல்ல வந்துட்டு தெலுங்குல ஓடிக்கணும், இல்ல மலையாளத்துல ஓடிக்கணும். எல்லா லாங்குவேஜ்ல இந்த படத்துல பயங்கரமா புறக்கணிச்சாங்க அப்படின்னா அப்ப படத்துலதான் பிரச்சனை. ஆக்சுவலா இவங்களோட உண்மையான பிரச்சனை இவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்னா, இப்போ அவர் பேசினது மலையாளம், அவர் ஒரு மலையாளி, ஒரு கன்னட பீப்புளோ தெலுங்கு பீப்புளோ ஹூஎவர் இட் இஸ், படம் பார்க்க தெரியலன்னா அவன் தமிழன் எப்படி? ஏன்னா தமிழனுக்கு படம் பார்க்க தெரியாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் விஜய் அஜய் திரைப்படங்களுக்கும் நெகட்டிவ் விமர்சனம் பயங்கரமா வருது. ஆனா என்னதான் அவங்களுக்கான திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் கூட அவங்களோட திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அடிக்குது. ஆனா இந்த படம் அடிக்கல அப்படின்ற கடுப்பு தான் இவங்க இப்படிதான் நடந்துக்கான ஒரு மிக முக்கிய காரணம். கங்குவா திரைப்படத்தை என்னதான் பயங்கரமா செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுத்தாலும் அந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. இதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட மிக மிக பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் எந்த ஒரு காட்சியிலும் ஒரு தியேட்ரிக்கல் ஒரு மூமெண்ட்டை, ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அந்த திரைப்படம் கிரியேட் பண்ணவே இல்லை. அதுதான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனா இதே நீங்க விஜய் அஜய் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோடது எவ்வளவு மோசமான ஒரு திரைப்படமா மொக்க படமா இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீனாவது கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டை கொடுத்துரும். அப்படி எந்த ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணாதான் இந்த கங்குவா திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி சூர்யா அவர்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்றாரு, என்னதான் கெட்டப் சேஞ்ச் பண்றாரு அப்படின்னாலும் கூட அவரோட அந்த சமீபத்திய திரைப்படங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பாடி மாடுலேஷன் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவரோட அந்த சமீபகால ஆக்ஷன் திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் 1 சிங்கம் 2ல இருந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இந்த கத்திக்கிட்டே வர்றாருல அப்படிதான் அவரோட திரைப்படங்களை தொடர்ந்து அவர் நடிச்சுட்டே இருக்கிறாரு. என்னதான் அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெட்டப் சேஞ்ச் பண்ணி நடிச்சாலும் அவரோட அந்த ஒரே மாதிரியான நடிப்பு அப்படின்றது நமக்கு ஒரு கட்டத்துல ஒரு மாதிரியான சலிப்பையும் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிபிஷியலா அவர் நடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாகுது. நீங்க இந்த ஓகே, நம்ம இவர் சொல்ற இந்த சூர்யா சாரோட அந்த ஆக்டிங் அதை பற்றியெல்லாம் நான் பேசலை. ஏன்னா எனக்கு அவரோட ஆக்டிங், அவரோட பெஸ்ட் ஆக்டர், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போ மற்றவங்க வைக்கிற கருத்துக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ சூர்யா சார் நல்லா நடிக்கலை, அவர் ஒரு இஸ் எ பேட் ஆக்டர், அவர் இது அதுன்னு சொல்கிறீங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பாதீங்க, உங்களுக்கு படம் பார்க்க தெரியலங்கிறீங்க. அப்போ எதுக்கு சார் ரோலெக்ஸுங்கிற ஒரு கேரக்டர் வெறும் 3 நிமிஷம் வந்த ஒரு கேரக்டர் அவ்வளவு ரீச் ஆகணும்? சூர்யாவா அவராக நடிக்கிற ரோலெக்ஸில் தூக்கி போடுறா விக்ரம் படத்தை, கிளைமேக்ஸ் படம் சூப்பர் சார், கடைசி 3 நிமிஷம் மொக்க அப்படின்னு ரிவ்யூ சொல்ல தெரியாதா யாருக்கும்? எதுக்கு சார் மொத்த படத்துலையுமே கடைசி 3 நிமிஷம் சூர்யா வந்த போர்ஷன் நெருப்பு மாதிரி இருக்குன்னு அப்படி ரிவ்யூ கொடுத்து, விக்ரம் படத்துலையே ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி, கமல் சார் இவங்க எல்லாரையுமே தாண்டி வெறும் 3 நிமிஷம் வந்த சூர்யாவோட ரோலெக்ஸுக்கு தான் ஹைப்பு ஜாஸ்தி. ஏன் சொல்லட்டா, ஒரு சரியான ஆக்டர் சரியான டைரக்டர் கிட்ட மாட்டினது தான் அந்த கதை. சரியான ஸ்டோரி, சரியான ஸ்க்ரீன் பிளேயில் ஃபிக்ஸ் ஆன சூர்யானா அது அப்படி வரும். அப்போ இப்போ தப்பு சூர்யா சாரா இல்லாட்டி நம்ம சிவா பிரதரா? ஆனா அவரே இந்த மொத்த எந்த ஒரு இதுலயுமே SIVA அப்படிங்கிற பேரு எந்த ஒரு ஓரத்துலயுமே வரல. ஐயா எஸ்கேப் மார்வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பாருங்க அடுத்த ஹீரோவை முடிச்சுக்கிட்டு. கங்குவா திரைப்படத்தை கூட எடுத்துக்கங்க, அவர் இந்த கத்திக்கிட்டே நடிக்கிறாருல, அதுல இந்த கங்குவா கெட்டப், அந்த லாங் ஹேர், அந்த ஃபேஸ்ல இருக்க அந்த மேக்கப் எல்லாத்தையும் நீங்க அப்படியே லைட்டா மூவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு கேப்பையும் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் அப்படியே நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் படத்துல எப்படி கத்திக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் தான் இதுவும் இருப்பாரு. சகாயம் போட்டாட்டி மண்ணனை கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கு நீ எனக்கு போன் பண்ண, நர்வக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற, என்ன நடக்குது? டானி பேர் சொன்ன உடனே வள வளன்னு வசனம் இதுலயும் கத்துனாரு. ஆனா இது ஓடிச்சே என்ன கதை அப்படி ஸ்கிரீன் பிளே அப்படி மீறிட்டேன். என் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டேன். போலீஸ் வேலை எனக்கு தெய்வம் மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கோவில் மாதிரி. அதாயா அவன் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபைல்ல வைக்காம பத்திரமா என் பாக்கெட்ல
வச்சிருக்கேன். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், குறிக்கோள பாய்ச்சி குறி வச்சு தாக்குறான். சோ சூர்யா அவர்கள் கெட்டப் நல்லா யோசிச்சு பாருங்க. சூர்யா மியூசிக் டைரக்டர், டிஎஸ்பி, இதே மாதிரி லவுடான ஒரு படம் தான், கத்திக்கிட்டே இருப்பார் சிங்கம் முழுக்க, ஹிட்டு. அதே சூர்யா, அதே டிஎஸ்பி, அதே லவுடான படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காரு, படம் ஃப்ளாப். ஏன்? அது ஹரியோட படம், இது சிவாவோட படம். மொத்தமா இந்த வீடியோ முழுக்க நான் சிவாவை தாங்க தேடிக்கிட்டே இருப்பேன். என்ன அடுத்தடுத்து எங்க போஸ்ட் பண்ணாலும் சிவாவை தான் தேடுவேன் நான். அந்த உருவம் தான் மாறுதே தவிர அந்த உடல்மொழி அப்படின்றது மாறவே இல்லை. ஸோ அவர் என்ன கட்டப்பட்டாலும் நமக்கு அந்த சிங்கம் 2ல சிங்கம் 3ல கத்திட்டு வந்தார்ல, அதுதான் நமக்கு ஞாபகத்தையே வரும். ஆனா உண்மையா சொல்ல போனா அப்படின்னா மாஸ் அண்ட் கிளாஸ் திரைப்படங்களை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெர்ஃபார்மர் தான் சூர்யா அவர்கள். சூர்யா அவரோட சினிமா கரியரை நீங்க 2002ல இருந்து 2013 வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால சூர்யா இருந்த டைம் அவர் அந்த காலகட்டத்தில் நடிச்ச ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். காக்க காக்க, பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து, மாயாவி, கஜினி, 6, சில்லுன்னு ஒரு காதல், வேல், வாரணமாயிரம், அயன், ஆதவன், சிங்கம். இந்த திரைப்படங்கள் 2002ல சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து பண்ண திரைப்படங்கள். நீங்க திரைப்படத்தை நீங்க அடுத்தடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படம் இன்னொரு திரைப்படத்தோட சாயல்ல கூட இருக்காது. ஒவ்வொரு திரைப்படம் ஒவ்வொரு ரகமா ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா காக்க காக்க திரைப்படம், அந்த திரைப்படத்தோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரனா இப்படிதாண்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அதை விட தமிழ் சினிமால ஒவ்வொரு ஹீரோவும் இப்படி ஒரு போலீஸ் கதாபாத்திரம் நாம நடிக்கணும், அந்த அன்பு செல்வன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நமக்கு அது மாதிரி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின ஒரு கதாபாத்திரம் தான் காக்க காக்க திரைப்படத்துல வந்த அந்த அன்பு செல்வன் அப்படின்ற கதாபாத்திரம். அதே மாதிரி கஜினி திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் சினிமாவின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமால சூர்யாவோட கெரியரை உச்சத்துக்கு கொண்டு போன திரைப்படம்னா கஜினி திரைப்படம் தான். தான் யாரு அப்படின்னு அந்த கஜினி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமா மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி கூட நிரூபிச்சிருந்தாரு சூர்யா அவர்கள். அதே மாதிரி அயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் திரைப்படம். அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. ஏவிஎம்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 தடவை பார்த்திருப்பேன். காக்காக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா அது அயன் திரைப்படம் தான். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சூர்யாவோட ஒரு திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா இந்த நியூஸ்ல பிளாஷ் நியூஸா சொல்ற அளவுக்கு தான் அவரோட திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆதவன் திரைப்படத்துக்கு ஆதவன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றது நியூஸ்ல ஒரு பிளாஷ் நியூஸா தான் சொன்னாங்க. அடுத்து சிங்கம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் தமிழ் சினிமா கமர்ஷியல் சினிமாவின் உச்சத்துல இருந்தாரு சூர்யா அவர்கள். அதுல அந்த காலகட்டத்துல சூர்யா அவர்கள் தான் நம்பர் 1. இந்த சிங்கம் படம் வரும்போதுன்னா ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு பஞ்சரேலுக்கு ஒருத்தர் பேசி ஃபேமஸ் ஆச்சுன்னா அது சூர்யா அவர்கள் தான். ஓங்கி அடிச்சா 110 வீடு அந்த டைலாக சின்ன பசங்க அத்தனை பேரும் சொல்லிட்டு சுத்தினாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா சூர்யாவுக்கு அமைஞ்சது. அப்ப இந்த படமெல்லாம் பார்த்தது தமிழ் பீப்புள் இல்ல போல இருக்கு. ஃபாரின் கண்ட்ரில இருந்து யாரோ வந்து பார்த்து படத்தை ஹிட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. தமிழ் பீப்புளுக்கு தான் படம் பார்க்க தெரியாத தற்கொலையாச்சே நாங்கெல்லாம். எங்களுக்கு அந்த படம் வந்ததே தெரியாதுங்களே. ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்னு டைலாக் இருந்திருக்கு, அது ஃபேமஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த படம் ஃப்ளாப்பு, ஓகே. அடுத்தது கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவங்களோட அடுத்தடுத்த 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு அந்த 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 2 டைரக்டர்ஸ்ல ஏதோ ஒரு படம் வருது, அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அப்போ சிவா தான் தப்புன்னு ஒத்துக்குவீங்களா? இப்போ எனக்கு அந்த சிவாவை எங்கேயாவது கோர்த்து விடணும் போல இருக்குங்க. அவர் எஸ்கேப் ஆகிட்டே போறான் தாலு. அடுத்து அவர் 6 பேக் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வர ஒவ்வொரு திரைப்படத்திலும் எனக்கு தெரிஞ்ச அக்ரிமெண்ட் போடும் போதே அவர் வந்து இதை சேர்த்து தான் போடான்னு நினைக்கிறேன். நான் 6 பேக் வச்சுட்டேன், அதனால இனி வரும் திரைப்படங்கள கண்டிப்பா நான் பீச்ல ஷர்ட் இல்லாம நடந்து வர மாதிரி நீங்க ஒரு காட்சி வச்சுதான் நடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவரோட அடுத்தடுத்த திரைப்படங்கள 6 பேக்கோட கண்டிப்பா ஒரு சீன்ல நடிச்சிருந்தாரு. தமிழ் சினிமால 6 பேக் வச்ச முதல் ஹீரோவா சூர்யா அவர்கள் தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல சூர்யா அவர்கள் தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தியில கூட ஒரு நம்பர் 1 ஹீரோவா தான் சூர்யா அவர்கள் அறியப்பட்டாங்க. அதாவது இப்ப தமிழ் சினிமால வந்துட்டு ரஜினி சார், கமல் சார் வந்துட்டு தமிழ் சினிமான்னு ஒரு அடையாளமா இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சூர்யா அவர்கள் அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமா ஒரு முக்கிய அடையாளமா மலையாள சினிமாவுக்கும், தெலுங்கு சினிமாவுக்கும், ஹிந்தி சினிமாவுக்கும் அறியப்பட்டாரு. சூர்யா அவரோட இந்த மார்க்கெட் வேல்யூ, அவரோட இந்த ஃபேமை பார்த்துதான் ஹிந்தி டைரக்டர் ராம் கோபால் வர்மா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மொக்கையா ஆயிட்டாரு. இப்ப அவர் பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. ஆனா அப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு சென்சேஷனல் டைரக்டர். அவரு நான் சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஹிந்தியில இருக்கிற அந்த டைரக்டர் ராம் கோபால் வர்மா தமிழ் நடிகரான சூர்யா வச்சு எடுத்த படம் தான் ரத்த சரித்திரம் திரைப்படம். அதே மாதிரி சூர்யாவுக்கு நடிச்ச 7ஆம் அறிவு திரைப்படம். ஆக்சுவலா கஜினிக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவர்களும் சூர்யாவில் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த 7ஆம் அறிவு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இருக்க ஒரு பர்சனா சூர்யா அவர்கள் அந்த 7ஆம் அறிவு திரைப்படத்தப்ப மாறி இருந்தாங்க.
ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்ல, ஒரு இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க ஒரு திரைப்படமா ஏழாம் அறிவு திரைப்படத்தோட பிசினஸ் இருந்தது. அண்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ சூர்யாவோட வளர்ச்சிக்கு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் மறைமுகமா உதவி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சூர்யா அவர்கள் வேல், வாரணமாயிரம், அயன், ஆதவன், சிங்கம் இந்த மாதிரி வெற்றி திரைப்படங்கள் சூர்யா அவர்கள் கொடுக்கும்போது விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இப்ப நாங்க கொடுக்குறோம் பாரு அப்படின்னு அழகிய தமிழ்மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, ஆழ்வார், ஏகன், அசல் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்களை மாறி மாறி கொடுத்து மறைமுகமா சூர்யாவோட வளர்ச்சிக்கு இவங்க 2 பேருமே உதவிட்டு இருந்தாங்க. இப்படி மார்க்கெட்டோட உச்சத்துல இருந்த சூர்யா அவர்கள் சிங்கம் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை நடிச்சு அந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலா ஒரு மாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏன் கெட்டப்ல சேஞ்ச் பண்ணி உடலை பத்தி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திரைப்படத்தை நடிச்சு ஒரு வெற்றியை கொடுக்கணும், நாம இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் திரைப்படம் நடிச்சு ஒரு மாஸ் ஹீரோவை நம்ம மாறலாம் அப்படின்னு சூர்யா அவர்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் பெர்ஃபார்மர் சூர்யா அப்படின்றவரு காணாம போனாரு. ஆக்சுவலா 2002 இருந்து 2010 வரைக்கும் டிஃப்ரெண்டான ஸ்டோரி நடிச்சிருந்த சூர்யா அவர்கள் இந்த சிங்கம் படத்தோட இந்த கமர்ஷியல் வெற்றிக்கு அப்புறம் அவரோட திரைப்படங்களை அந்த ஸ்கிரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த மாஸ் ஸ்டைலு, இந்த ஆக்ஷன் மசாலா அப்படின்ற மாதிரி திரைப்படங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. சிங்கம் 2, அஞ்சான், மாஸ், சிங்கம் 3, தானா சேர்ந்த கூட்டம், NGK, காப்பான், எதற்கும் துணிந்தவன், இப்போ கங்குவா. அவரோட இந்த கடைசி ஆக்ஷன் திரைப்படங்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கும், கெட்டப் சேஞ்ச் இருக்கும், ஸ்டைலா இருப்பாரு, ஹேர் கட் ஸ்டைல்னு பயங்கர டிஃப்ரெண்டா இருப்பாரு. ஆனா அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு மாடுலேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரே மாதிரி தான். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3ல ஒரு மாதிரி வரப்பா கத்திக்கிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் சுத்திட்டு இருப்பார்ல, அதே பாடி லாங்குவேஜ் தான் அவரோட மற்ற ஆக்ஷன் திரைப்படங்கள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி சலிப்பும் ஒரு ஆர்டிபிஷியல் தன்மை நமக்கு ஏற்படுறதுதான் அவரோட திரைப்படங்கள் சமீபகால திரைப்படங்கள் நமக்கு சரியா கனெக்ட் ஆகாதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு கட்டத்துல சூர்யா அவர்கள் இந்த ஆக்ஷன் மசாலா படத்தில் நடிக்கிறது அவர் செய்யற செயலாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இந்த அஞ்சாம் திரைப்படத்தோட டீச்சர் வெளியாகி 48 மணி நேரத்துல 1.2 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு வியூஸ் போனதுக்கே அதை வந்துட்டு ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி கிரிஞ்சுத்தனம் பண்ணியிருந்தாரு சூர்யா அவர்கள். பட் இதெல்லாம் மாத்தி ஒரு பெர்ஃபார்மர் சூர்யாவை கொண்டு வந்த திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா போட்ட திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எமோஷனலா கொடுத்திருப்பாரு சூர்யா அவர்கள். அவ்வளவு அருமையா அந்த சூர்யா போட்ட திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஜெய்பீம் திரைப்படத்துல நல்லா தான் நடிச்சிருப்பாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் திரைப்படத்தை விட சூர்யா ரிப்போர்ட்டில் தான் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க சூர்யா ரிப்போர்ட் திரைப்படத்தை நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த சிங்கம்ல அந்த கத்திட்டே வரல, அந்த சிங்கம் சீரியஸ்ல அவர் ஒரு மாதிரி கத்திட்டு வந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே சூர்யா ரிப்போர்ட் திரைப்படத்துல இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவரை மொத்தமா சேஞ்ச் பண்ணி வேற ஒரு சூர்யாவை காமிச்ச திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் சாரோட விக்ரம் திரைப்படத்துல வந்து அந்த ரோலஸ் கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கெட்டப் சேஞ்ச் இருக்கும், பாடி லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா சூர்யா கொடுத்திருந்தாங்க. சூர்யா அவர்கள் தன்னோட திரைப்படத்துல தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு முன் உதாரணமா செயல்படணும் அப்படின்றதுனால கடந்த ஒரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா அவரோட திரைப்படங்களை புகைப்பிடிக்கும் காட்சியில அவர் நடிக்கவே இல்லை. ஆனா இனிமே இப்படி நடிச்சா வேலைக்கு ஆகாது, நாம மட்டும் ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் திரைப்படம் நடிக்க ஆரம்பிச்சோம், அதனால நாமளும் இனிமே அந்த கொள்கையை கடைபிடிச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு புகைப்பிடிக்கிற காட்சியில சூர்யா அவர்களே இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த 3 திரைப்படம், இந்த சூர்யா ரிப்போர்ட்டர், ஜெய்பீம், இந்த விக்ரம் படத்துல ரோலஸ் கதாபாத்திரம், சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு பழைய பெர்ஃபார்மன்ஸ் சூர்யா வந்துட்டாரா அப்படின்னு நம்பி இந்த கங்குவா திரைப்படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குல்ல, அதுதான் அந்த திரைப்படத்தின் மேல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தையே உண்டு பண்ணுச்சு. ஏன்னா சூர்யா சார் மேல மறுபடியும் நான் செக்மேட் வைக்க போறேன். ஏங்க இந்த இந்த விக்ரம், சூர்யா ரிப்போர்ட்டர், ஜெய்பீம் இதுல எல்லாம் நடிச்ச சூர்யா தானே இப்ப கங்குவாலாம் நடிச்சிருக்காரு. அப்ப சிவா தான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்க? அவரு வேறே வர மாட்டேங்குது. இல்ல சிவா நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல. எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவர் ஒரு நல்ல நடிகர், அவர் நல்ல பெர்ஃபார்மர், அதெல்லாம் தாண்டி அவர் நல்ல கதையில தேர்ந்தெடுத்து நடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் மேல வச்ச ஒரு நம்பிக்கையோட திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த திரைப்படத்துல அப்படி எதுவுமே வித்தியாசமா இல்லை அப்படின்னு நாம நம்பிக்கை வச்ச ஒரு நபர் நம்மளை ஏமாத்தும் போது கண்டிப்பா அந்த கோபம் இருக்கதான் செய்யும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கங்குவா திரைப்படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூ. ஆக்சுவலா நீங்க சூர்யாவோட அந்த சினிமா கெரியர் நீங்க எடுத்து பாத்தீங்க, அவரோட கிராஃப்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த சினிமால அவரோட டவுன்ஃபால் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா சூர்யா அவர்கள் இந்த ஸ்கிரீன் பிளே, இந்த கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்த கதை இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இல்ல நானும் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஒரு ஸ்டைலிஷான திரைப்படம் தான் நடிப்பேன் அப்படின்னு எப்போ கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்போதான் சூர்யாவோட கெரியர்ல டவுன்ஃபால் வரவே ஆரம்பிச்சு. அண்ட் அதே மாதிரி சூர்யாவோட சினிமா கெரியர்ல சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்து சூர்யாவோட மார்க்கெட்டோட உச்சத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களோ அந்த எல்லா இயக்குனர் கூடவும் சூர்யா அவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. உதாரணத்துக்கு பாலா அவர்கள் தான் சூர்யா அவர்கள் நந்தா அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து சூர்யா ஒரு மிகச்சிறந்த பெர்ஃபார்மர் அப்படின்னு தமிழ் சினிமாவுக்கு புரிய வச்சிருந்தாரு. அதே மாதிரி பிதாமகன் திரைப்படத்துல அந்த சக்தின்ற கதாபாத்திரத்துல சூர்யா அவர்களை அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகரா திரும்பவும் சூர்யா அவர்களை நிரூபிச்சிருந்திருப்பாரு. அப்படி சூர்யாவோட கெரியர்லயே மிக முக்கியமான திரைப்படங்கள் கொடுத்த பாலா அவர்கிட்டயே
வணக்கம் திரைப்படத்துல பிரச்சனை வந்து பாலா அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு சூர்யா அவர்கள். அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு ஒரு போலீஸ் ரோல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற விதத்துல காக்கா காக்கா அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தை கொடுத்தது கௌதம் அவர்கள். அதே மாதிரிதான் வாரணமாரன் திரைப்படத்தையும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஒரு அப்பா பையன் கேரக்டர், ஒரு சின்ன வயசுல இருந்து பெரியவர் ஆகிற வரைக்கும் ஒரு அப்பா பையன் கேரக்டர்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூர்யா அவர்களை காமிச்சிருந்தாரு கௌதம் அவர்கள். அப்படி சூர்யா அவரோட சினிமா கேரியர்ல மிக முக்கியமான திரைப்படம் கொடுத்த கௌதம் கிட்டையும் சூர்யா அவர்களுக்கு பிரச்சனை வந்து இந்த துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கடைசியில பிரச்சனைனால அந்த படத்தை கைவிட்டு கௌதம் கிட்டையும் பிரச்சனை பண்ணி தான் வெளியே வந்திருந்தாரு சூர்யா அவர்கள். அடுத்த டைரக்டர் அமீர். இப்போ துருவ நட்சத்திரம் அந்த டீசர் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். விக்ரம் சார் எவ்வளோ ஸ்டைலாக இருப்பாருங்க. யோசிச்சு பாருங்க, துருவ நட்சத்திரம், சூர்யா, ஹாரிஸ் ஜெயராஜ், கௌதம் மேனன் பிளான் பண்ண மாதிரி அந்த படம் இப்போ வந்திருந்தா அந்த டீசரில் இப்போ விக்ரமோட அந்த டீசர்லாம் பார்த்துருப்பீங்களா விக்ரம் சாரோட. இப்போ அதில் சூர்யா சார் வச்சு நினச்சி பாருங்களேன், சும்மாவே ஸ்டைலாக இருந்திருக்குமா. இதில் இன்னும் ஒரு படி மேலே எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் போட்ட மாதிரி தூக்கி இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதற்கும் துணிந்தவர் அது இதுன்னு அங்கே போயிட்டாரு. கூட பிரச்சனை அமீர் தான் சூர்யாவுக்கு மௌனம் பேசு அப்படின்ற திரைப்படத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் தம்பிக்கும் பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு. அப்பேற்பட்ட அமீர் கிட்டையும் குடும்ப ரீதியாவே பிரச்சனை பண்ணி சண்டை போட்டாங்க. அதே மாதிரி கஜினி 7ஆம் அறிவுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்த AR முருகதாஸ் கூட ஒரு பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி இவரு தொடர்ந்து தோல்வி படங்களா கொடுக்கும்போது ஒரு சூர்யாவில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா கொண்டு வந்து நிப்பாட்டின திரைப்படம் சூரியரை போன்ற திரைப்படம். அந்த சூரியரை போன்ற திரைப்படத்தை கொடுத்த சுதா கோங்கரா கிட்டையும் கடைசியில பிரச்சனை பண்ணிதான் அந்த புறநானூறு திரைப்படத்துல பிரச்சனை பண்ணிதான் அவங்களே விட்டு பிரிஞ்சிருந்தாரு சூர்யா அவர்கள். அடுத்து டைரக்டர் ஹரி 6 வேல் சிங்கம்னு அவரை கமர்ஷியலா ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போய் வச்சிருந்தாரு ஹரி அவர்கள். அவர்கிட்டையும் இந்த அருவா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஹரிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணி தான் அவர்கிட்ட பிரிஞ்சிருந்தாரு சூர்யா அவர்கள். ஸோ இப்படி சூர்யா அவர்களுக்கு அவரோட சினிமா கெரியர்ல மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் கொடுத்து அவரை முன்னேற்றின அத்தனை டைரக்டர் கிட்டையும் பிரச்சனை பண்ணி தான் சூர்யா அவர்கள் வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத அந்த இயக்குனரோட திரைப்படங்கள் சூர்யா அவர்கள் நடிக்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடிச்சதுனால அந்த திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களா அமைஞ்சது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமும் சூர்யா அவர்கள் விளங்கினாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த இயக்குனர் என்ன சொன்னாங்களோ அதை சூர்யா அவர்கள் கேட்டு அப்படியே அந்த திரைப்படத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. ஆனா சூர்யா அவர்கள் ஒன்ஸ் ஒரு மாஸ் ஹீரோவா நான் ஒரு மாஸ் ஹீரோவா மாறிட்டேன், அதனால எனக்கு ஏத்த மாதிரி நீங்க கதையை மாத்துங்க அப்படின்னு எப்போ சூர்யா அவர்கள் அந்த கதையில தலையீடு பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பதான் அந்த இயக்குநர்களுக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை வந்து. இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை சூர்யாவுக்கு பார்த்தா மட்டும் பரவாயில்ல, அவங்க மொத்த குடும்பமே பார்த்து கதையில இதை மாத்து அதை மாத்து அப்படி மாத்து அப்படின்னு போதுதான் அந்த இயக்குனருக்கும் சூர்யாவுக்கும் சூர்யாவோட குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனையா வருது. ஆக்சுவலா சூர்யா அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு பாகுபலி KGF மாதிரி ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு தான் சூர்யா அவர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா சூர்யா அவர்கள் ஏற்கனவே ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்றத அவரே ஏன் நம்ப மறுக்கிறாருன்னு தான் தெரியல. சூர்யா அவர்களுக்கு தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. சூர்யா அவர்கள் நடிச்ச காக்கா காக்கா திரைப்படம் தெலுங்கு ஹிந்தியில பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்கள் நடிச்ச கஜினி திரைப்படத்தை ஹிந்தியில ஆமீர் கான் அவர்கள் ரீமேக் பண்ணிருக்காரு. ஏன் சூர்யாவோட சிங்கம் திரைப்படத்தை ஹிந்தியில அஜய் தேவ்கன் ரீமேக் பண்ணி சிங்கம் சீக்வலை எடுத்து இப்போ நம்ம சாவடிச்சுதான் இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு பயங்கர ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஒரு பர்சன் தான் சூர்யா அவர்கள். இப்படி மற்ற மொழிகள்ல மற்ற ஸ்டேட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோட திரைப்படம் நெகட்டிவ் ரிவ்யூனால தான் ஓடல அப்படின்றது ஒரு சுத்த பொய். அந்த படம் நல்லா இல்ல, அதனால ஓடல. இதுல திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசுறதுல ரொம்ப நேயம். நான் பணம் போட்டு படம் எடுத்திருக்கிறேன், என் படத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல, படம் நல்லா இருந்தா மக்கள் வந்து பார்க்க போறாங்க, நல்லா இல்ல பார்க்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, என்னமோ வேற்றுக்கிரக ஏலியன்ஸ் எல்லாம் இங்க வந்து படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால அதை நம்பி தமிழ் மக்கள் அந்த திரைப்படத்தை போய் பார்க்காத மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ப்ராடக்ட், நான் பணம் போட்டு படம் எடுத்திருக்கேன், இந்த படத்தை வந்து நீங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. படம் நல்லா இருந்தா மக்கள் தியேட்டருக்கு வர போறாங்க, நல்லா இல்லைன்னு வரமாட்டாங்க. படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னது சரி, படம் நல்லா இல்ல வரலன்னே வச்சுக்கோங்களேன். என் படத்தை நீ விமர்சனம் பண்ணாதானே எப்படிங்க சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நான் இது என்னோட ப்ராஜெக்ட், நான் பணம் போட்டு படம் பண்ணியிருக்கேன், அப்போ நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் மட்டும் உட்காந்து பாருங்க. எதுக்கு மக்களுக்காக தியேட்டரில் இது பண்ணி வச்சு மக்கள்கிட்ட போய் அதை சேர்க்கணுங்கிறதுக்காக ப்ரொமோஷன், ப்ரொடியூசர் வாய விடுறது, சூர்யா சார் வாய விடுறது, டேரக்டர் சார் வாய விடுறதுன்னு எல்லாரும் வாய விட்டு எங்களை கூப்பிடுறீங்க. இது எங்களோட பணம், இது எங்களோட டிக்கெட் பணம், இது எங்களோட டைம், இதை விமர்சனம் பண்ணுறது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நாங்கள் மைக்க வச்சுட்டு பேச முடியுமா? இப்போ இத்தனை வருஷமா உங்களுக்கு எந்த படத்தை பார்த்து படத்தை கலெக்ஷன் ஏற்றி உங்களை வாழ வச்சாங்களோ அதே மக்கள் தான். அதே மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறேன், அதனால என் படத்தை நீங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்க ப்ரொமோஷனா நாங்க படத்தை அப்படி எடுத்துருக்கோம் இப்படி எடுத்துருக்கோம், நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும், இது ஒரு வித்தியாசமான திரைப்படம், எதுக்கு ப்ரொமோஷன் பண்றீங்க, நீங்க படம் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு ப்ரொமோஷன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஸோ ஒரு திரைப்படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தோல்வியை எப்படி மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டு
ஒரு குப்பை மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு குடும்பமே வந்து சோசியல் மீடியாவில் ஒப்பாரி வைக்கிறதுன்றது வேலைக்கே ஆகுது. தமிழ் சினிமால மட்டும் இல்ல, எல்லா சினிமாலையும் இந்த ஃபிளாப் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு நடக்கிறது அப்படின்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். இப்போ தமிழ் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய பெரும் எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ரஜினி சாரோட பாபா திரைப்படம். அந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ரஜினி சார் அதை பயங்கர மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. என்னோட திரைப்படத்தால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால அதை நானே சரி கட்டுறேன் அப்படின்னு பாபா படத்துக்கு அவர் வாங்கின திரைப்படத்தை ரஜினி அவர்கள் திருப்பி கொடுத்து அதை ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தமிழ் சினிமாலே ஹைடெக்கா ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம், ஹை டெக்னாலஜியா ரிலீஸ் ஆன திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கமல் சாரோட ஆளவந்தான் திரைப்படம் தான். அந்த திரைப்படம் நீங்க இப்ப எடுத்த கங்குவா திரைப்படத்தோட பல மடங்கு செலவு பண்ணி எடுத்த திரைப்படம் தான் ஆளவந்தான். அந்த திரைப்படமே பாத்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபிளாப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமா தான் தமிழ் சினிமாவில் அமைஞ்சது. ஆனா கமல் அவர்கள் எந்த இடத்துல இப்ப நீங்க வந்துட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா, இந்த குடும்பமே சேர்ந்து புலம்புறீங்களா, அந்த மாதிரி கமல் சார் எங்கேயுமே அப்படி புலம்புனதே கிடையாது. ஏன் இப்ப ஏங்க உண்மையிலேயே ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அது தோத்ததுக்கு இப்போ எவ்வளவு புலம்புறீங்கல்ல. புரியாம தோக்கடிக்கப்பட்ட கமல் சாரோட பல படங்கள் இப்போ பார்க்கும்போது இது அப்போ புரியலையே, நமக்கு அட்வான்ஸான ஒரு படமாச்சு ஐயோன்னு கவலைப்படுறோம்ல. அப்போ புலம்புறதா இருந்தால் கமல் சார் என்ன புலம்பிருக்கணும், அப்போ இருந்து அவர் புலம்பிக்கிட்டே இருந்திருக்கணும். ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கலாம், அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு படத்தை ரசிக்கவே தெரியலன்னு சொல்றதுக்கு. அப்ப இருந்து அவரை பல இடங்கள்ல நம்ம தோக்கடிச்சு இப்ப பார்க்கும்போது ஹேராமெல்லாம் எப்படிப்பட்ட படம், ஆள வந்தானெல்லாம் எவ்வளவு அப்பவே அப்படி வந்திருக்குல்ல, நமக்கு தான் பார்க்க தெரியல அப்படின்னு அவர் சொல்லலாம். அவரே பேசாம இருக்காரு, இந்தியன் டூவில் அடியை வாங்கி விட்டு. அப்பேற்பட்ட கமல் சார் அவ்வளவு ஃப்ளப்பை நம்ம கொடுத்தோம், ஒரு வேர்த்தான படத்தை நம்ம ஓட விடாம ஆக்குன கமல் சாரே இன்னமுமே ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இப்படி ஒரு படம் வந்துருச்சா, ஓகே ஓகே அடுத்த படம் அவர் போயிட்டு இருக்கும் போது நீங்க என்ன சார் குடும்பமா சேர்ந்து நெச்சனோட தயாரிப்புல கவிஞர்கள் நடிச்ச பிளடி பக்கர் இந்த திரைப்படம் வெளியாச்சு. அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி திரைப்படமா அமைஞ்சதுனால அந்த நஷ்டத்தை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த படத்துக்காக வாங்கின காசை தயாரிப்பாளர் நெல்சன் அவர்கள் திருப்பி கொடுத்திருந்தாரு. அந்த படம் சுமாரா போச்சு. உடனே நெல்சன் என்ன பண்ணாரு, வாங்கின விநியோகத்தை கூப்பிட்டு அந்த படத்துடைய நஷ்டத்தை முழுவதும் திருப்பி கொடுத்தாரு. ஆமா, முழுவதும் திருப்பி கொடுத்துட்டாரு. நீங்களும் இந்த மாதிரி என்னால நஷ்டம், ஆனா ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தனால தான் என் படம் ஓடலாம் அப்படின்றதுலாம் இங்க வந்துட்டு வேலைக்காக. இப்போ ஷாருக் கான் அவர் நடிச்ச ஜவான் திரைப்படம் பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாச்சு பயங்கரமா ஓடிட்டு இருந்தாங்க. இந்த சீன் அங்கிருந்து திருண்ண, இந்த சீன் இங்கிருந்து திருண்ண அப்படின்னு சொல்லி ஜவான் திரைப்படத்துக்கு அவ்வளவு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் மற்ற ஸ்டேட்ல அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் மக்களுக்கு அந்த திரைப்படம் பிடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஓடல அப்படின்றது வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம். அந்த திரைப்படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்ப இந்த கங்கோ படம் ஓடல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப சூர்யா அவர்கள் எங்க கோயிலுக்கு போயிருக்காரு பாரு, அந்த போட்டோல எடுத்து போட்டு சே எப்படி இருந்த இந்த மனுஷன், எப்படி இருந்த அண்ணன், இப்படி ஆக்கிட்டீங்களாடா, உங்களுக்கு எல்லாம் படமே பார்க்க தெரியலடா அப்படின்னு இந்த தமிழ் மக்கள் கிட்ட வந்து நீங்களாம் வந்து படமே பார்க்க தெரியாது, நீங்களும் ஒரு ஜோக்கரு, உங்களுக்கு வந்துட்டு இந்த படமே பார்க்க தெரியாது, நீங்களாம் வேஸ்ட்ன்ற அளவுக்கு இந்த மீம்ஸ் இந்த இன்ஸ்டால பேசுறதுல அதெல்லாம் ரொம்ப கேவலமா ரொம்ப சைல்டிஷா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, மக்களுக்கு படம் பார்க்க தெரிஞ்சதுனாலதான், மக்களுக்கு சினிமாவை ரசிக்க தெரிஞ்சதுனாலதான் சூர்யா அப்படின்றவரு இன்னைக்கு ஒரு நடிகராகவும் ஒரு பெரிய ஹீரோவும் இருக்கிறாரு. அந்த மக்களே நீ குறை சொல்றது இல்ல, அது வந்து என்ன சொல்றேன்னா படுத்துக்கிட்டு தாமலே துப்பிக்கிறதுக்கு சமம். இந்த கங்குவா திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியில்லை, தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் அந்த திரைப்படம் ஏற்படுத்தல அப்படின்றலாம் தாண்டி இந்த திரைப்படம் சரியா ஓடாததுக்கு, இந்த திரைப்படத்தை இவ்வளவு ட்ரோல் பண்றதுக்கான மிக முக்கிய காரணம் அந்த திரைப்பட குழுவினுடைய முக்கியமா அந்த ப்ரொடியூசரோட அந்த ஆணவ பேச்சு தான். அந்த ப்ரொடியூசரும் சரி, அந்த படத்தை வாங்கணும் சரி, சூர்யாவும் சரி, இவங்களோட அந்த ஆணவ பேச்சு தான் அந்த திரைப்படத்தை இவ்வளவு ட்ரோல் பண்றதுக்கான மிக முக்கிய காரணம். இப்போ சொல்றேன் 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். கங்குவா ரிலீஸ்க்கு பிறகு உங்களோட பேசணும். ஓகே பேன் இந்தியா தெரிக்க விடும். ஹிந்தியில இந்த படத்தை வந்து ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து ட்ரேட்ல உள்ளவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்க தமிழ்நாடு ஆந்திராங்கிறது வந்து ஆல்ரெடி சூர்யா அண்ணாவோட கோட்டை தான், அது பிரச்சனை கிடையாது. நீங்க நார்த் இந்தியா இந்த படம் அடிக்கும். அதோட ரஷஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த கங்கா கங்கா கங்குவான்னு ஒரு சாங், ஃபர்ஸ்ட் சாங் எனக்கெல்லாம் வந்து அப்படியே கூஸ் பம்ப். சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு பிறகு சவுத் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கேரளா இருக்கட்டும்,
ஆந்திரா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஃபேன்ஸால செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஹீரோ, பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்க ஹீரோனா அது சூர்யானா தான். ஸோ கங்குவா எதிர்பார்க்கலாமா சார்? எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த 1000 crore கிளப் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? 500 பண்ணுதோ 700 பண்ணுதோ 1000 பண்ணுதோமா, ஜிஎஸ்டி சலான் வந்து நான் ட்வீட் பண்ணி விட சொல்லிடுறேன் ஸ்டுடியோ கிரீன் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் ஃபர்தர் எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் ஜிஎஸ்டி சலான் கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஆடியன்ஸுக்கு க்ளியராக சொல்லுவேன். ஸோ எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக போடுறோம். என்ன இருக்குது அது இல்லை சார், 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அக்செப்ட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். இன்னைக்கு எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க. திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அதாவது எதுக்காக இந்த படத்தை ட்ரோல் பண்றாங்களோ அதுவே தெரியாம அதே தப்ப நீங்க திருப்பியும் சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படம் ஓடாதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் காரணம், இந்த பப்ளிக் ரிவ்யூ தான் காரணம், அதே மாதிரி மக்களுக்கு படமே பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தா பழமிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலா அமரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா கங்குவாக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இப்போ வரையும் தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க திரைப்படம். அத இந்த தியேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவகார்த்தியனோட அமரன் திரைப்படம் நல்லா ஓடுது, அதனால நீங்க இந்த ஓடிடி ரிலீஸ இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு தமிழ்நாடு பிலிம் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படம் இன்னமும் நல்லா ஓடுது, அந்த படத்துக்கு மக்கள் இன்னமும் ஆதரவு கொடுத்து நல்ல வசூலை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரே காரணம் தான். சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு படம் பார்க்க திறனா இல்ல, மக்கள் வந்து இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க எந்த படத்தை பார்க்கணும் எந்த படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு. அதனாலதான் கங்குவா மரண குப்பு படத்தை ஓரம் கட்டிட்டு அமரன் மரண நல்ல படத்தை இப்ப வரையும் வெற்றிகரமா ஓட வச்சிட்டு இருக்காங்க. ஒன்னா உருண்டுச்சுன்னா அடிவானோ இடி, தலை இறங்குச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான். இப்போ அமரன் படம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு படமே பார்க்க தெரியலன்னும் போது அமரன் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து ஃப்ளப்பாக இருக்கணும். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் படம் பார்க்க தெரிஞ்சவங்க அங்கெல்லாம் ஓடி இருக்கு, ஓகே. தமிழ்நாட்டில் ஃப்ளப்பாக இருக்கணுமே. தமிழ்நாட்டில் தான் அதிக ரெவன்யூ, அந்த டொமஸ்டிக் ரெவன்யூ நிறைய வந்திருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 300 சொச்சம் கோடி எடுத்திருக்கு மொத்தமாக. என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இப்போ ஃபைன் அந்த லாஸ்ட்டாக இவர் சொன்ன பாயிண்டில் இந்த சூர்யா சாரும் ப்ரொடியூசரும் அந்த எடிட்டரோ அவங்க யாரோ இவங்க எல்லாருமே பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா படம் நல்லா இல்லைங்க ஆனால் நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாவது வந்திருக்கும். இவங்க பேசி பேசி அதாவது ட்ரால் அப்படின்ற வீடியோக்குள்ள போனாலே படத்துல வர்ற ஏதாவது ஒரு சீனை எடுத்து போட்டு ட்ரால் பண்றதோ படத்தை பத்தி ட்ரால் பண்றதோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-20% தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, பிரான்சிஸோட போர்ஷன் நல்லா இல்ல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் தான் சுத்தி சுத்தி வரும். நீங்க மொத்த ட்ரால் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டை சொல்லிட்டு மிச்சமெல்லாம் என்ன வரும், 2000 crores எதிர்பார்க்கிறேன். அப்புறம் சக்சஸ் மீட் அங்க நார்த் இந்தியாவில் அவ்வளவு கலெக்ட் பண்ணு, பாச வச்சுக்குங்க, இதைத்தான் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பேசாம இருந்திருந்தா கூட சூர்யா சாரோட படம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேண்டி கூட அது செமையா ஓடி இருக்கு. இங்க யாருமே சூர்யா சார் யாரும் எதுவும் சொல்லல. நீங்க இப்ப அந்த படத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக சூர்யா சார் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு நீங்க தான் சொல்லிட்டு திரியுறீங்க. எனிவேஸ், நீங்க என்னதான் கூவினாலும் படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப மொக்க, படம் நல்லா இல்லை தான், அவ்வளோதான் சொல்லி ஆகணும். அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகிறாரு சூர்யா, நல்லா படம் பண்ணுவார். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம்.